Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Cif பிராண்டோட அவன் அண்ட் grill இதெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய grease remover spray அத பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்ப்ரே வந்து ரீசன்ட்டா நான் வாங்கியிருந்தேன். இது அவன் கிரில்லுக்கு மட்டும் இல்லாம நம்ம வீட்ல கேஸ் ஸ்டவ்க்கு மேல அதுக்கு அப்புறம் கவுண்டர் டாப்போட ஓரங்கள்ல அதுக்கு அப்புறம் டைல்ஸோட கேப்ல எல்லாம் இந்த டைல்ஸ் ஒட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, ரெண்டு டைல்ஸ் ஒட்டி இருக்க அந்த சென்டர் கேப்ல எல்லாம் கூட வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கலரே வந்து பிளாக் கலர்ல மாறிடும். ஸோ இந்த மாதிரி கடினமான அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம கிளீன் பண்ணிடலாம். இந்த ஸ்ப்ரே வந்து 100% வந்து அந்த கிரீஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். பேக் சைடில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை எல்லாத்தையும் கிளியராக படித்து பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்ப்ரே வந்து மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வீட்டில் வந்து சிம்னி இருக்குன்னா அதில் கூட வந்து இந்த நம்ம தாளிக்கிறது பொரிக்கிறது அந்த ஆயிலெலாம் வந்து போய் கலெக்ட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் கூட இந்த ஸ்ப்ரே பண்ணி நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி கிடையாது. ஸோ அதனால தான் நான் கேஸ் ஸ்டவ்வில் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதை நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சிஃப் ஸ்ப்ரே வந்து நிறைய வெரைட்டியில் கிடைக்குதுங்க. நமக்கு இந்த லைம் ஸ்கேல் உப்பு கரெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஸ்ப்ரே இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சன் சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ரே வந்து இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த ஸ்ப்ரே ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஸோ இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய இந்த துரு பிடிச்ச கரையெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே பண்ணி ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவெல்லாம் வந்து சில பேர் வந்து தினமுமே வந்து டெய்லியும் சமைக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமையலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து அப்படிலாம் இல்லை, வீக்லி ஒன்ஸ் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அப்பப்போ சமையல் முடிச்சதுக்கப்புறமா க்ளீனிங் வெட் டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு வந்து நான் தொடச்சி விட்டுருவேன். மெயினாக வந்து இந்த கவுண்டர் டாப்பில் இந்த ஓரங்களில் தாங்க வந்து அந்த தாளிக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக இருக்கும். நம்ம என்னதான் தேய்ச்சி கழுவினாலும் அங்கே இருக்கிறது மட்டும் போகவே போகாது. ஸோ அதனால தான் நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது வந்து க்ரீம் பேஸ்லேயும் கிடைக்குது. பட் நான் வந்து இந்த முறை வந்து ஸ்ப்ரேல வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து க்ரீம் மாதிரி இருக்கக்கூடியது தான் நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் அதெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஸ்ப்ரே டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுர வருது, ஈஸியாக இருக்குங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு மேலே இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடுது. நம்ம சேனலில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ரிவ்யூ வந்து நான் போடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து உங்கள் கூட வீடியோவில் வந்து இதை ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது இந்த ஸ்ப்ரே வந்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வந்து இது அவைலபிளாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட், அமேசான். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதை வச்சு நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. நமக்கு வந்து அந்த கை வச்சு பார்க்குறப்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு துளி கூட இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. 100% வந்து இந்த ஸ்ப்ரே வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த டைல்ஸோட அந்த ஓரங்கள்லாம் பாருங்கள் எப்படி அந்த கருப்பு கருப்பாக இருக்குது ஜாயிண்ட்லன்னு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணுங்கள், சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுது. நம்ம வீட்டில் ரெகுலராக பாத்திரம் விளக்குறதுக்கு பயன்படுத்துகிற விம் லிக்விட் இல்லை பிரில் லிக்விட் இதெல்லாம் வச்சு கூட கிச்சனோட கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் இதெல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணலாங்க. நானுமே வந்து கேஸ் ஸ்டவ்க்கு எல்லாமே வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். பட் இதை கம்பேர் பண்ணும்போது சிஃப் ஸ்ப்ரே வந்து 100% வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுது. இப்போது கம்ப்ளீட்டாக வந்து கிச்சனை வந்து நான் தொடச்சிட்டேங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ துளி கூட அந்த எண்ணெய் பிசுக்கே இல்லை, ரொம்பவே நீட்டாக இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப் அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் இது எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குங்க கையை வச்சு பார்க்குறப்பவே. எனக்கு வந்து இந்த சிஃப் ஸ்ப்ரே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஸோ உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.